ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கரிங் காலேஜ். நான் நிதிஷ். 100 days 100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 7ல் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி அதில் இருக்கிற வயரு இதெல்லாம் கட் பண்ணி கிளிப்பு வந்து ஒரு 4-5 கிளிப் இருந்துச்சு. அதை நம்ம கையில் தட்டி விட்டு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள வந்து ஒரு 4-5 இடத்துல ஒட்டியிருப்பேன். அதே மாதிரி வெளியிலையும் ஒரு 4-5 இடத்துல ஒட்டியிருப்பேன். வெளியில ஏன்டா ஒட்டுன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதையும் நான் எப்படி ஒட்டிங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதான் நான் வாங்கின ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது ஆக்சுவலி 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க வேண்டியது. வாங்கலை. 2-3 ட்ரிப் பாக்ஸை வந்து மாற்றி விட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து எனக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு வாரமாக எடுத்துகிட்டு போக சொல்லி அவர் படாத பாடு படுத்தினாரு. இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு தான் லேட்டாக போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஒட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதே மாதிரி வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கீங்க அடியில். ஏன்னா அதுதான் அடிப்பகுதின்றதுனால அங்கே கிளிப்பெல்லாம் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. அந்த கிளிப்பு எடுத்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா எம்சில் சுட்டிட்டேன். ஏன்னா வெயில் காலம், கரப்பாம்பூச்சி பூரையான் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஈரப்பதத்துக்கு பதுங்கிக்கும், மறைஞ்சுக்கிறோம். அப்புறம் அதிலே செட்டில் ஆயிருமா. நான் என்ன பண்ணேன்னா அதையும் ஓட்டையெல்லாம் அடைச்சி விட்டேன். ஆனால் என் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கீழ் பகுதி ஃபுல்லாக போயிருந்துச்சு, தெர்மோகோல் தெரியல வரைக்கும். அதான் எனக்கு வந்து ரொம்ப துருப்பிடிச்சிச்சு அடியில். சரி, நம்ம போலார் பேரட்டை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஸ்பாட்டு. அங்கே வந்து ஆல்ரெடி தண்ணி தான் இருக்கணும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஃபிஷ்ஷில் வளரலாம், தண்ணி தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கு கீழே தான் வைக்க போகிறேன். இது கடியில் வச்சோம்னா காலையில் வந்து வெயில் அடிக்கும். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காது. வெயில் அடிக்காதது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை பார்க்குறதுக்கு வந்து வெளிச்சம் வந்து நல்லா வந்து சூப்பராக பரவுது. வெளிச்சமும் நல்லா டேங்கு கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டேங்க் வந்து அமைஞ்சு போச்சு இந்த இடத்துல. ஆக்சுவலி சிண்டெக்ஸ் டேங்கை சொல்ல, ஃப்ரிட்ஜ் டேங்க்கு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே ஊற்றுவோம். ஏன்னா லீக்கேஜ் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதிகமாக ஊற்றி லீக்கேஜ் ஆகுதா இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு இது வந்தாலே எனக்கு போதுமானது. முக்காதளவுக்கு தண்ணி ஊற்றினாலே எனக்கு போதுமானது. ரொம்ப ஹையெல்லாம் தண்ணி ஊற்ற மாட்டேன். இதில் வந்து என்னென்ன வர பண்ணேன், இந்த டேங்க் வந்து உடஞ்சி போச்சு. இந்த டேங்க்ல இருக்க ஃபிஷ்ஷை தான் நம்ம அதில் விட போகிறோம். கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக வந்து போலார் பேரட்டு. எத்தனை பீஸுன்னா 48 பீஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து கப்பீஸும் ஜீப்ராஸும் இருக்குது. இது 3த்தையும் தான் வந்து நம்ம அந்த டேங்க்ல விட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டேங்கை நம்ம வாட்டர் ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த இருக்க ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நம்ம அந்த ஒரு மீடியம் வரைக்கும் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைஸ் வந்து இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி போயிட்டு ஃபீடிங் இருக்கும் போது சண்டை போட்டாலும் அங்கிட்டு இங்கிட்ட ஜாலியாக சுற்றிட்டு ஸ்விம்மிங் வந்து அதிகமாக இருக்க ஃப்ரைஸ் வந்து அதிகமாக வளரும், சைஸ் வந்து அதிகமாக வளரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மோட்ரு வந்து போட தேவையில்ல. 1 வீக் 10 days வரைக்கும் நல்லாவே தண்ணி வந்து சர்வர் ஆகும். இன்னொன்று சொல்லவே தேவையில்ல, போலார் பேரட் வந்து மேக்ஸிமம் அடியில் தான் இருக்கும். அதனால வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி வச்சிங்கனாலே அதில் தேவையான ஆக்சிஜன் வந்து போலார் பேரட் எடுத்துக்கும். தண்ணி ரொம்ப அழுக்காகாமல் விட்டுறாதீங்க. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருங்க. அழுக்காக வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அடியாக இருக்கான சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டக் வீடு வந்து 2 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒன்று வந்து மினி, இன்னும் வந்து மீடியம். லார்ஜ் வந்து இல்லைன்ட்ட மினியும் மீடியமும் அப்புறம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலு 3 பிளான்ட் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் போலார் பாட்டுக்கு புதுசாக பிளான்ட்டை ட்ரை பண்ண போகிறேன். இந்த பிளான்ட்டையும் வந்து கொஞ்சம் நான் வந்து பிச்சு அந்த டேங்கில் போட போகிறேன். எப்படி போட்டு டேங்க் செட்டப் ஃபைனலில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நான் வந்து ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அது உங்களுக்கு பார்க்க வந்து 1 இன்ச்சு தான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட மேலே வந்து தண்ணி இருக்குது அந்த திட்டுலேருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வந்து நல்லாவே தாராளமாக ஸ்விம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி தருவானுங்க. நம்ம ஃப்ரைஸ் எல்லாத்தையும் டேங்க்ல இருந்து அப்படியே வந்து தண்ணி லெவலில் குறைச்சிட்டு அப்படியே தூக்கி வாலில் ஊற்றிட்டோம். வாலில் ஊற்றின சொருக்கு எல்லா ஃப்ரைஸும் இங்கே உள்ள சுற்றிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் கீழே வந்துச்சு, கப்பி மட்டும். அதை எடுத்து திரும்பி வாலிக்குள்ளேயே போட்டு விட்டு வாலியோட அப்படியே மொத்தமாக கவுத்தி விட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி வந்து இன்னைக்கு தான் மாற்றினேன். எல்லாத்துக்குமே மாற்றிட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே விட்டுருந்தேன். சரி, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இன்னைக்கு கிடச்சா சரி அப்படியே மாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை சாய்ச்சாலே போதும், அதுவே வந்து எப்படா விடுவோம், பெரிய டேங்கில் விடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. டக்குன்னு எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு ஃபைஸ் மட்டும் இதில் மாட்டிக்கிச்சு.
சரின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாளியில் தண்ணி எடுத்து அலசி உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ ஃப்ரைஸ் எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டாச்சு. எல்லா ஃப்ரைஸ் வந்து உள்ளது வந்து எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படியே விட்ட சொரு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே இந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு, அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு அப்படியே வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இல்லை ஃபாக்ஸ்டிலும் டக் வீடும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கணுமே, அந்த டக் வீடு பூரா போலார் பரட்டு கடிச்சு மேய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு போடாமையே இருந்துக்கலாம் போல இருக்கு. ஃபாக்ஸ்டில் இன்னும் தொட்டு கூட பார்க்கல. ஆனால் வந்து சூப்பராக கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருச்சு. நான் மேக்ஸிமம் தொந்தரவு பண்ணாதான் நினச்சேன். ஆனால் சாப்பிடுது ஃபீடிங் நினச்சி. இப்போ வந்து பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வரேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்க நீங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸில் நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் மட்டும் போடுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலும் கொஞ்சம் டக் வீடு இது ரெண்டும் மட்டும் போடுவோம். ஏன்னா டக் வீடு கொஞ்சம் இருந்தாலே போதும், அது மட்டும் கொயன்னு வளர ஆரம்பிச்சிடும். டக் வீடோட இது அப்படி மல்டிப்ளை ஆகிட்டு பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும் டக் வீடு. அதனால் டக் வீடு எங்கே கிடச்சாலும் கொஞ்சம் மட்டும் எடுத்து வந்து உங்கள் டேங்க்கில் போடுங்க, பயங்கரமாக மல்டிப்ளை ஆகிடும் அதுவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளான்ட்டை நோக்கி எல்லா ஃப்ரைஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்படியே போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஜாலியாக சுற்றி தருறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கப்பியும் போலாரையும் ஒன்றா விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.